ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னத தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். யூடியூப் ரெவன்யூ. ஒரு யூடியூபர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி என்னன்னா, யூடியூப்ல இருந்து எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்க, நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க இப்படிங்கிற கேள்வி வந்து எல்லா யூடியூபர்ஸையும் எல்லாரும் பார்த்து கேட்குற கேள்வி தான். அவங்க வந்து இனிமே மொனடைஸ் ஆகாத சேனலா இருந்தாலும் எல்லாரும் கேட்குற கேள்வி, நீங்க வந்து யூடியூப்ல ஏர்ன் பண்றீங்களா அப்படிங்கிறது தான். எவ்வளவு உங்களுக்கு கிடைச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த கேள்விக்கு ஒரு பதில், அதாவது என்னுடைய யூடியூப் ரெவன்யூலேயே நான் அதிகமான ரெவன்யூ ஏர்ன் பண்ண மந்த் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் தான். ஸோ இப்போ இந்த ஜூலை மந்த்ல தான் அந்த ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு இந்த கேள்வி வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்ததன் காரணமாக இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எவ்வளோ ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருக்கோம், உண்மைக்குமே இந்த ரெவன்யூ கிடைக்கிறதுக்கு எத்தனை வியூஸ் வந்து நான் எடுத்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி லாக்டவுன் அப்படின்னு லாக்டவுன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட் டைம் இன்கமாக ஒரு இன்கம் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு மெயின் இன்கமே இல்லாமல் போகிற இடத்துக்கு இந்த கொரோனா வந்து கொண்டு வந்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போதும் இதை வந்து பார்ட் டைமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், இது வந்து பார்ட் டைமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேருக்கு தெரியும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம கிடைச்சதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அந்த ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2020 தான் கிடைச்சு. 2020 நான் முத விட்ரோ பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $147 வந்து விட்ரோ பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் நான் அதிகமாக விட்ரோவல் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் தான் எனக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறேன், அதை ப்ரூஃபோட ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல ஏர்ன் பண்ணலாமா ப்ரோ, நம்மளும் ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கட்டாயம் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு யூடியூப்ல எப்படி ப்ராப்பரா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம்னா, யூடியூபர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற நான் ஒரு யூடியூப் சேனல் வந்து தனியா செப்பரேட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம டெக் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுனால யூடியூபர்ஸ்க்கான வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே அந்த யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் ஆகுது. அதை பார்க்கணும்னா உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கட்டாயம் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து யூடியூபர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து எப்படி சரியான முறையில் வந்து உங்களுக்கு யூடியூப்ல ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற சகல விஷயங்களையும் அதுல வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கால பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கால பிளே ஆகிற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸ்ரீலங்கால நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பிளே ஆகாது. அது கூட யூடியூப்ல ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க, எல்லா சேனல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பிளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்துக்கு அதிகமாக இருக்க வீடியோஸ்ல தான் நம்மளுக்கு வந்து 2க்கும் அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்ல கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் பிளே பண்றாங்க. ஏன்னா நிறைய சேனல்ஸ்ல வந்து மொனடைசேஷன் ஒன்னாகி இல்லைன்னாலும் அதுல வந்து அட் வந்து பிளே ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா மொனடைசேஷன் ஆகின சேனல்கள்லையும் ரெவன்யூ வந்து ரொம்பவுமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. பட் அப்படி குறைஞ்சிருந்த நேரத்தில் என்னுடைய ரெவன்யூ ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா $149 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அதில் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட அந்த மாதத்தில் ஏர்ன் பண்ண அமௌண்ட் தான் ஒரு மாதத்தில் நான் ஏர்ன் பண்ண அதிகமான அமௌண்ட். ஸோ நான் யூடியூபுக்கு வந்து 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு $149 அப்படிங்கிறதே நான் ஏர்ன் பண்ணேன். ஸோ என்னை விட அதிகமாக ஏர்ன் பண்ணவங்க ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட $500-600 ஏர்ன் பண்ணவங்களே நானே பார்த்துருக்கேன். பட் அது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேட்டகரி வந்து மாறுபடும், அது கூட அவங்களுடைய வியூஸ் கவுண்ட்டும் மாறுபடும். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் போன வியூஸ் கவுண்ட் கிட்டத்தட்ட மொத்தமாக போன வியூஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் அதிகமான ஒரு வியூஸ் கவுண்ட் போயிருந்துச்சு. அந்த 3 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 30,000க்கும் அதிகமான அமௌண்ட் ஒன்று கிடைச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட அதை கன்வெர்ட் பண்ண அந்த மாதிரி அமௌண்ட் ஒன்று தான் கிடைக்கும். இந்த $149 பார்த்தீங்கன்னா $2 US டேக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு $147 தான் விட்ரோவல் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த $147 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேங்க்ல வந்து டிபாசிட் ஆனிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 31,000-32,000 சம்திங் வந்து டிபாசிட் ஆனிச்சு. ஒரு மாதத்துல நான் ஏர்ன் பண்ண அதிகமான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இது வந்து ஒரு டவுட்டாவே இருக்கலாம், இவ்வளவுதான் ஏர்ன் பண்ணிருக்கோமா அப்படின்னு. சில பேருக்கு இவ்வளவு ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த அளவு விஷயம் வந்து ஏர்ன் பண்ணலாம், அதுக்கான ப்ரூஃப் தான் நான் ஷோ பண்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வைட் ஸ்டுடியோல ஸ்கிரீன்ஷாட்டை தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இது $149. இதை வந்து நீங்க ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ அந்த அளவு அமௌண்ட்டை தான் நான் அதிகமாக ஏர்ன் பண்ண ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்த உடனே யூடியூப்ல இவ்வளோ ஏர்ன் பண்ண கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து கிடைக்கும். இதை விட நல்ல கேட்டகரிஸ், நிறைய கேட்டகரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த கேட்டகரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா டெக் கேட்டகரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு வியூஸ் போகிறது வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே இருக்கிறவங்க நம்மளுடைய வீடியோஸை பார்த்து பல பேர் சிரிச்சிருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி பல தடைகளை தாண்டி தான் இந்த டெக் யூடியூப் சேனல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும். ஸோ நம்ம ஒரு விஷயத்துல வந்து கட்டாயம் அதுல வந்து ஒரு எய்ம் வச்சிருந்தோம்னா, கட்டாயம் அதை நோக்கி நம்ம போனோம்னா யார் என்ன சொன்னாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு வந்து நம்ம என்ன நினைச்சோமோ அந்த விஷயத்த வந்து செய்யணும். ஸோ என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் பிளே பட்டனை வந்து அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எனக்கு நிறைய நாளாக இருக்குது. ஸோ அதை வந்து எய்ம் பண்ணுறது தான் என்னுடைய மெயின் எய்மாக இருக்குது. ஸோ இந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் பெருசாக யோசிக்காத ஒரு விஷயம் தான். இதில் இவ்வளோ ஏர்னிங்ஸ் வரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தேவையே இல்லை. அந்த சில்வர் பிளே பட்டன் அப்படிங்கிறத வந்து அன்பாக்ஸ் பண்ணணும். கூடிய சீக்கிரமே முடிஞ்ச அளவு அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுதான் என்னுடைய மெயின் எய்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இப்போ வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அது கூட இன்னொரு ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா வீடியோஸுக்கும் தகவல் தேடி தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும். அது கூட பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தெரியாத விஷயங்களை தேடி வந்து கட்டாயம் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து பார்க்க கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். அது கூட இப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கும் கட்டாயம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை ஒரு தடவை நீங்கள் லைக் பண்ணாலும் எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணும்போது தேங்க்ஸ் ப்ரோ, நல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வீடியோ இதை விட நல்ல ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம்னா யூடியூப்ல வந்து 10 பேருக்கு பிடிக்காது, 100 பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால அது ஒரு பிரச்சனையே இருக்காது. பட் இருந்தாலும் நீங்க வந்து உங்களுடைய லைக் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வந்து கிடைக்கிற மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதில் கிடைக்கிற காசோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணாது. உங்களுடைய ஒரே ஒரு கமெண்ட் மூலமாக நாங்கள் கொடுக்குற எஃபெக்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து யாருக்கும் ஒருத்தருக்கு வந்து உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு அது நம்மளுக்கு தெரிஞ்சா அது வந்து அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இருக்காது. அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கான சந்தோஷம் வந்து அதில் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதில் என்ன பிழைகள் இருக்கோ அதையும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான அடுத்த வீடியோவில் வந்து அந்த பிழைகளை குறைச்சிக்கிட்டு கட்டாயம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த விஷயங்களை படித்ததுக்கு பிறகு கட்டாயம் அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து இந்த அளவு விஷயங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். நிறைய பேர் வந்து ரெவன்யூ அப்படின்னு போட்டு எவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம அதை மறைச்சு ஒரு யூஸுமே இல்லை. நீங்கள் தான் நம்மளுக்கு வந்து ரெவன்யூ கிடைக்குது அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கும் வந்து ஒரு ஏர்ன் பண்ணுற மெத்தடை வந்து உருவாக்கி கொள்ளலாம். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.